ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் செய்யலாமாங்க. எல்லாருக்கும் பாதுஷானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த காஜா. கடைகளில் மட்டுமே கிடைக்கிற இந்த காஜாவை வீட்டிலே செய்யலாம். வாங்க இந்த காஜா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. போட்ட பொருள் எல்லாம் மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவை சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோம் அது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. பிசைஞ்ச மாவை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. மாவு ஊறுறதுக்குள்ளே இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். கூடவே 1 கப் தண்ணி, வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சக்கரை பாகு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அந்த சிரப்பை நம்ம தொட்டு பார்க்கும்போது, கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருந்தால் போதும், பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாகு திக்காகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. பெருசாக இருக்கிற இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் மாவுக்கு 8 உருண்டைகள் கிடச்சிச்சு. சப்பாத்தி கட்டை இல்லைனா இந்த மாதிரி கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டையை ஒன்று எடுத்து மேலே கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாவை நல்லா லேசான சீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லேஸாக இருந்தால் போதும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவு உருண்டையும் நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவு உருண்டைகளும் இந்த மாதிரி லேசான சீட்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாவு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதும் மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. தூவி விட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. இந்த லேயர் மேலேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவி விட்டு இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே 4 லேயர் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 4 லேயர் அடிக்காச்சுங்க. 2 பக்கமும் கொஞ்சமாக மாவு தூவி இதை லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. லேஸாக இருந்ததுன்னா தேய்க்க வேணாம். எனக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு தூவினதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உள்ளிருந்து ரோல் பண்ணிட்டு வாங்க. மாவு கடைசி ஆகும்போது இந்த எட்ஜில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சீல் ஆகும். இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே மீது உள்ள மாவுலேயும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரே ரோல்லே எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். பட் ரோல் பெருசாக இருக்கும், உள்ளே வேகாமல் போயிடுங்க. அதனால தான் இந்த மாதிரி 4 நாளாக டிவைட் பண்ணி பெருசாக இருக்கிற ரோலை குட்டி குட்டி பீசஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது எல்லா பீசஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக தெரியுது. இந்த சின்ன சின்ன உருண்டைகளை வீடியோவில் பார்க்குற மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் அழுத்தி தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப அழுத்த வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அழுத்தினா போதும். இப்போ சூப்பராக காஜா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள உருண்டைகளும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளும் எண்ணெயில் பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே சேர்த்துக்கோங்க. மறந்துடாதீங்க, எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் வெளியே நல்லா முறுமுறுப்பாக வெந்து வரும், பட் உள்ளே மாவாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்து கலர் மாறினோன்னே இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து இதோட கலர் மாறுற வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இது சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதம் உள்ள மாவில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு.
இப்போ இதை ஜீராக்குள்ளே போட்டுடலாம். காஜாவை ஜீராக்குள்ளே போடும்போது ஜீரா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் சூடு ஆறி இருந்தாலும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு பேட்ச் காஜாக்களும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஜீராக்குள்ளே போட்டுடலாம். செகண்ட் பேட்ச் காஜாக்களை சுகர் சிரப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காஜாக்களை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த ஜீராவில் ஊற விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. காஜா எல்லாம் சுகர் சிரப்பில் நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது. எல்லா காஜாவையும் சுகர் சிரப்லேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா லேயராக ஜூஸியாக சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.